இன்னைக்கு பொங்கலுக்கு வந்த ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மொத்தம் 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து குடுத்துருந்தாங்க. 3மே 3 மாடல்ல வந்து நான் ஸ்டிச் பண்ண போறேன். என்ன மாடல்ல ஸ்டிச் பண்ண போறேங்கிறத அடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு சாரீக்கு ஃபால்ஸ் மட்டும் அடிச்சு தர சொன்னாங்க. 2 சாரீக்கு சுங்கம் போட்டு ஃபால்ஸ் அடிச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த வேலையும் வந்து பார்த்து அவங்களுக்கு குடுக்கணும். இந்த சாரீல பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர மட்டும் கட் பண்ணிட்டு, இந்த பார்டர்ல தான் நான் டிசைன் குடுக்க போறேன். அதனால இந்த பார்டர மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நியூ இயருக்குமே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சபதம் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த நியூ இயர்லேருந்து நான் இதை முடிக்கணும், இல்லை இந்த நியூ இயரில் இதை நான் திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினப்பாங்க. அதே மாதிரி நான் என்ன நினச்சேன்னா, இந்த நியூ இயரில் இருந்து யூடியூப்பில் 2 ஷார்ட்ஸாவது நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஒன்று வீடியோ எடுக்க முடியாத மாதிரி போயிடுது. ஒரு அவசர ப்ளவுஸு அப்படிங்கும்போது நமக்கு அந்த கஸ்டமருக்கு டயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் மைண்டில் இருக்கும். அப்போது வீடியோ எடுக்க முடியாத மாதிரி போயிடுது. மாடல் ப்ளவுஸ் தைக்கிற டைமும் என்னமோ தெரில, அந்த டயத்துலவே பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாகவே இருக்கிறதுனால ஒரு ஹரிபரியாக ஒரு லாஸ்ட்டு ஃபினிஷிங் மட்டும்தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். அது மாதிரி ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, நான் வீடியோவாக அதை எடுத்துட்டேன்னா அது வந்து எடிட்டிங் ப்ராசஸிங்லேயே தான் இருக்குது. அதுக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடுது. ஸோ அதனாலவே வீடியோ போட முடியாத மாதிரியே போயிடுது. இந்த ஷார்ட்ஸை பொறுத்தளவு நான் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம சாங்ஸ் வச்சு போட முடியும். ஒரு சில ஷார்ட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லாமலே நிறையா ஷார்ட்ஸ் வந்து அப்படியே எடிட்டிங்லேயே இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த நியூ இயரில் இருந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸு, ஒரு வாரத்தில் ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் ஆனால் சிச்சுவேஷன் எப்படி அமையுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்னு என்கிட்டருந்து ஏதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் இதுதான் வந்து நான் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூபர் பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்னாலே வந்து அந்த இடத்த வந்து நான் அடைஞ்சாச்சு. அதாவது அந்த லெவல் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். 2000க்கு மேலே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட்சிங் ஹவர்ஸும் வியூவர்ஸும் நம்ம வந்து காமிக்கணும். அந்த வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் ஏற்றிக்கிட்டே வந்தேங்க. ஆனால் இப்போ நான் வீடியோ ஒரு நாளைக்கு போடாட்டினாலும் டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருது. நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் கூடுறது, நம்ம வந்து போடாமல் விட்டுட்டா டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் குறையும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் போடாமல் விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக போடவே இல்லை. இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இனிமேலாவது அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து இந்த இதை தான் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.